السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما بعثت لأتمم مكارم الأخلاق، أو كما قال عليه الصلاة والسلام: سبحانك لا علم لنا إلا ما علمتنا இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனே சார்ந்ததாகும். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரம்மியமான ஹிஜ்ரி 1448 ஆண்டினுடைய அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவனியில் அவதரித்த சிறப்பிற்குரிய மாதம் ரபீஉல் அவ்வல் என்கிற மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வாயினிக்க பேசவும், செவியினிக்க அதை கேட்கவும், உள்ளம் குளிர அதை தன் வசப்படுத்தி கொண்டு வாழ்நாளிலே செயல்படுத்தவும் நாம் அமர்ந்திருக்கிறோம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதானால், சொல்வதானால், ஒரு ஜும்மாவோ அல்லது ஒரு ரபீஉல் அவ்வல் மாதமோ பெருமானாரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து பேசுவதற்கு போதுமான கால அளவு கிடையாது. இந்த உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மாபெரும் புரட்சியாளர் உலக வரலாற்றில் பெருமானாரை போன்ற ஒரு மனிதர் தோன்றியதில்லை. பெருமானார் தான் வாழ்ந்த காலத்தில் ஏற்படுத்திய எழுச்சியையும் புரட்சியையும் போன்று இனி இன்னொருத்தர் தோன்றி நிச்சயமாக இவ்வளவு பெரிய புரட்சிகரமான செயல்பாடுகளை சமுதாயத்துக்கு தர இயலாது. அப்பேற்பட்ட தலை சிறந்த வாழ்க்கையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே தோன்றி வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்திருக்கிறார்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது. இது 100% நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது. அவர்களுடைய பிறப்பு முதல் வாழ்க்கையினுடைய அத்துணை அம்சங்கள் வரை அவர்கள் இறப்பும் சேர்த்துதான் ஒரு சரித்திர சாதனையாகத்தான் இருந்தது என்று சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல. தமிழகத்திலே பிறந்திருக்கிற நமக்கு எதற்காக வேண்டி கடைக்கோடியிலே உள்ள இந்த பூமி உருண்டையினுடைய மறுபுறத்திலே உள்ள அரபு தேசத்தினுடைய சவுதி அரேபியாவினுடைய அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம், காரணம் என்ன இருக்கிறது? இங்கே நமக்கு தேவையான வழிகாட்டல் உள்ள எந்த புத்தகமோ அல்லது வழிகாட்டு தலைவர்கள் இவர்களும் இல்லையா அப்படின்னு சொன்னால் இருக்கத்தான் செய்கிறார்கள்.
ஆனால் நாம் உலக வரலாற்றில் பார்த்தவரை குறைவில்லாத நிறைவான மனிதராக யாருமே இல்லை. வெளி உலகத்திலே நல்ல மனிதராக அவர் வாழ்ந்திருப்பார், தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே மோசமான பெயர் எடுத்திருப்பார். அப்படிப்பட்ட தலைவர்களைத்தான் நீங்கள் பார்க்க முடியும். அதே போன்று வீட்டுக்குள்ளாலே நல்ல மனுஷனா இருப்பார், வெளி உலகத்துக்கு வருவார் ஆனால் கொஞ்சம் சேட்டை கொஞ்சம் ஓவரா பண்ணுவார். எனவே ஏதாவது சில காரியங்களிலே அவரை முழுமையான முறையில் பின்பற்ற தகுந்த தலைவராக உலகத்திலே உலக வரலாறு தோன்றியது முதல் கொண்டு இதுவரைக்கும் யாரையும் இந்த உலகம் கண்டதில்லை. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளுமே 100% அது முழுமைத்துவம் பெற்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு ஆன்மீக தலைவரை இந்த உலக வரலாறு கண்டதில்லை. எத்தனை பேர் ஆன்மீக தலைவர் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் உரை நிகழ்த்துகிற வேளையிலே இறையச்சத்தை பற்றி தக்வாவை பற்றி இதெல்லாம் போதிக்கிற வேளையிலே அவர் ஆன்மீகவாதியாக செயல்படுவார். அவர் உடுத்திருக்கிற ஆடையை கலட்டிவிட்டு சாதாரண நிலைக்கு மாறிவிடுவார் என்று சொன்னால் அவரை மாதிரி மோசமான மனிதர் யாரும் இல்லை என்கிற மாதிரி பெயர் எடுத்திருப்பார். ஆனால் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஆன்மீகத்திலையும் மிகச் சிறப்பான நேர்த்தியான 100% அனைத்து வழிகளையும் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார். மிகப்பெரிய வியாபாரியாக எப்படி வெளி உலகத்திலே ஜொலிப்பது அதை பெருமானார் காண்பித்திருக்கிறார். குடும்பவியல் சம்பந்தமாக எப்படி மனைவி மக்களிடத்திலே அவர்களை வளர்த்து வார்த்தெடுத்து நற்குணத்தை போதித்து இப்படியெல்லாம் குடும்பவியலிலே எடுத்துக்கொண்டால் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு சிறந்த வழிகாட்டுதல் உலக வரலாற்றில் யாரும் இல்லை. இன்றைக்கு நாம் ஒரு நாயகத்தின் நற்குணம் என்கிற தலைப்புக்குள்ளாலே மட்டும் பார்ப்போமே என்று சொன்னால், அலசி ஆராய்வோமே ஆனால் அதிலே ஒரு தனி மனிதர் இப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜொலிக்க முடியுமா என்று நமக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நிறைவு பெற்றதாக, நற்குணம் என்று சொன்னால் இதுவல்லவா நற்குணம் என்று நாம் உச்சு கொட்டுகிற அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தலை சிறந்த நற்குணத்தை பொறித்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே தனக்குத்தானே என்னுடைய இமேஜ் பாதிக்கப்படுகிறது என்பதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்கும் யாரையும் பழி வாங்கியதாக சரித்திரமே இல்லை. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர்ந்த குணத்துக்கு எடுத்துக்காட்டு. அல்லாஹ் நபிக்கு சொல்லிக் கொடுத்திருந்தான், ஃபஅஃபு வஸ்ஃபஹு, நாயகமே உங்களிடத்தில் 2 பண்புகளை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். ஃபஅஃபு, மக்களை மன்னிச்சிருங்கன்னு அல்லாஹ் சொன்னான். யார் சொல்லலாம்? மக்களை மன்னிக்கிற மனப்பான்மைக்கு நீங்கள் வாருங்கள். மன்னிப்பது என்பது அவளை சீக்கிரத்தில் யாருக்கும் அதை செய்ய முடியாத காரியம். என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்டுட்டார், அவர் நான் மவுத்து வரைக்கும் எனக்கு ஆகாது, என் தீதா கூட பார்க்க வராத அப்படின்னா உலகத்துல சொல்லுவோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலே நேர் வித்தியாசப்பட்டவர்கள். தனக்கு இழைக்கப்பட்ட தீமையின் காரணத்தினாலே அவரை குற்றம் பிடித்ததாக வரலாறே இல்லை. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் பாதிக்கப்படும் வேளையிலே தான் பெருமானார் கோபப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆனுக்கு முரணாக ஒருத்தர் நடக்கிறார், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகும்படியான செயல்பாடை ஒருத்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஷரியத்துக்கு இந்த மார்க்க சட்டம் கேலி கூத்தாக ஆக்கப்படுகிற வேளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கோபப்பட்டிருக்கிறார். ஆனால் தனக்கு ஒரு பாதிப்பை இந்த மனிதன் இன்னல்களை இடுக்கண்களை ஏற்படுத்தி விட்டானே, எப்படி பழி வாங்குகிறேன் பார் அப்படிங்கிற சாதாரண பட்டியலை சேர்ந்தவர்கள் பெருமானார் அல்ல. தனக்கு மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்த பொழுதும் அவரை மன்னித்தே ஆறுதல் படுத்தினார்கள். அவருக்கு பேர் உபகாரம் செய்து வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தை சார்ந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போன்ற உயர்வான குணம் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே தனிச்சிறப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், ஃபஅஃபு வஸ்ஃபஹு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மக்களை மன்னியுங்கள். இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை. வஸ்ஃபஹு, அது பெருசுபடுத்தாதீங்க. 2 குணம் இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே. ஃபஅஃபு வஸ்ஃபஹு, மன்னிக்குதல் என்கிற குணம் இருந்தாலும் அதை நினைச்சு கொண்டே இருப்பார் உள்ளத்துக்குள்ள. மன்னிச்சுட்டேன் பரவாயில்ல, இருந்தாலும் அவன் செஞ்ச காரியத்தை எனக்கு மனசு ஆறல அப்படின்னு பேசிடுவாங்க.
மன்னிக்கதல் என்பதை தாண்டி அதை கண்டுங்காணாமல் விட்டுவிடுதல், அதை மனம் பொறுத்து கொள்ளுதல், மன்னிக்குதல் பிளஸ் மனம் பொறுத்தல் என்கிற உயர்வான இரண்டு பெரிய பண்புகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்தார்கள். எனவேதான் உலகத்தில் இன்றைக்கு 200 கோடி முஸ்லிம்களுடைய உள்ளத்தை வென்றெடுக்கக்கூடிய பெரிய நற்குணம் உள்ள உயர்ந்த அந்த குணாதிசயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து இந்த உம்மத்து பெற்றிருக்கிறது என்று சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல நம்முடைய நண்பர்கள் நம்மள சில வேளைகள் பாராட்டலாம், அவர் மாதிரி உண்டா ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர் அப்படின்னு நண்பர்கள் பாராட்டுவது என்பது வெற்றிக்குண்டான வழிவகை செய்யாது. அல்லது நம்முடைய மனைவி மக்கள் மட்டும் நம்மளை பாராட்டுகிறார்கள், இது சிறப்பான ஒரு வெற்றி பெற்றதாக ஆகாது. வெளி உலகத்திலே தோல்வியா இருக்கிறார், வீட்டுக்குள்ளானே மனைவி மக்கள் மட்டும் என்னுடைய புருஷன் என்னுடைய கணவர் நல்ல கணவர் அப்படின்னு சொல்கிறார், வெளி உலகத்துல அவர் சிறு சிறிய ஆளாக இருக்கிறார் அப்படின்னா இது வெற்றிக்குண்டான வழி அல்ல. யாரை பார்த்தாலும் அவரை நேசம் கொள்கிறார்கள், அவரிடத்தில் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், அவருடனே நல்ல பொழுதுகளை எல்லாம் கழிக்க வேண்டும், அவரோடு சற்று ஒரு 10 நிமிஷம் பேசினால் கூட நமக்கு மனசு திருப்தியாக இருக்கிறது என்கிறது மாதிரியாக அவரை பார்க்க வேண்டுமே, இன்னைக்கு முழுசும் பார்க்க முடியவில்லையே என்று ஏங்கி தவிக்கிற நிலைமைக்கு தான் சஹாபாக்களை 1.25 லட்சம் சஹாபாக்களுடைய உள்ளத்தையும் பெருமானார் வென்றெடுத்தார்கள் என்பதை ஹதீஸ்களை பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹு தஆலா நபியை பாராட்டுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் நற்குணம் என்று எவைகளுக்கெல்லாம் சொல்லப்படுமோ அந்த அனைத்தும் ஒரு சேர பெற்ற மகத்தான உயர்ந்த குணத்தின் மீது தாங்கள் இருக்கிறீர்கள் யார் சொல்லலாம் என்று அல்லாஹு தஆலா தான் படைத்த ரப்பு அல்லாஹ் நபியை பாராட்டுகிறார். அல்லாஹ்வுடைய பாராட்டு, அல்லாஹ்வுடைய வெகுமதி, அல்லாஹ்வுடைய சர்டிபிகேட் கிடைத்திட்டால் அதை விட வேற என்ன இருக்கிறது? அல்லாஹ் ஒரு மனுஷனை பார்த்து நீ நல்ல மனிதன் என்று சொல்லிவிட்டால் அதை விட மிகச்சிறந்த ஒரு பாராட்டுதல் எதுவுமே இல்லை என்று சொல்லலாம். அந்த பாராட்டுதலை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுதை பெற்றுக் கொண்டார்கள். எப்படி அது சாத்தியமானது? மற்றவர்களுக்கெல்லாம் கோபம் கொப்பளித்து வருகிறது, ஆனால் மனித இயல்புகளுக்கு உண்டான இப்படிப்பட்ட கோபம் கொப்பளிக்க என்னிடத்தில் நடந்து கொண்டாரே அப்படிங்கிற மாதிரி குணாதிசயங்கள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கேஷுவலாக இயல்பாக எடுத்துக்கொண்டு அதை மன்னிக்கிற அல்லது உயர்ந்த குணத்தை வெளிப்படுத்துகிற தன்மையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னகத்தை பெற்றிருந்தார்கள். ஒன்றுமில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஜனாசா, ஒரு மையத்து சுமந்து செல்லப்படுகிறது. அந்த மையத்து சுமந்து செல்லப்படுகிற வேளையிலே மக்கள் எல்லாம் வஜபத், அதற்கு கன்ஃபார்ம் உறுதியாகிவிட்டது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் இந்த மையத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத், அதற்கு கன்ஃபார்ம் உறுதியாகிட்டது அப்படின்னு எதற்காக சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள் சஹாபாக்கள். இன்னொரு ஜனாசா சுமந்து செல்லப்பட்டது, அது கடந்து செல்லப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத், அதற்கும் கன்ஃபார்ம் உறுதியாகிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சஹாபாக்கள் அந்த 2 மையத்தை அடக்கி முடிச்ச பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள், நாயகமே, முதல்ல ஒரு ஜனாசா சுமந்து செல்லப்பட்டது, அது குறித்தும் தாங்கள் வஜபத் உறுதியாகிவிட்டது கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னீர்களே, அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு புரியல, இதுக்கு முன்னாடி தாங்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்படவே இல்லை, இப்பதான் புதுசா சொல்றீங்க. 2வது சுமந்து செல்லப்பட்ட மையத்தை பார்த்தும் தாங்கள் வஜபத்து உறுதியாகிவிட்டது என்று சொல்லுகிறீர்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒரு ஜனாசா சுமந்து செல்லப்படுகிற பொழுது நான் மக்களுடைய மனோநிலையை பார்த்தேன். மக்கள் எல்லாம் அந்த ஜனாசா சுமந்து செல்லப்படுகிற வேளையிலே கண்ணீரோடு தான் அதற்கு பிரியாத விடை கொடுத்தார்கள். நல்ல சீரடி மனிதர், அவர் உலகத்திலே வாழுகிற காலம் எல்லாம் எங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை அவர் பெற்று தந்திருக்கிறார், நிறைய நல்லறங்களை செய்திருக்கிறார், அவரால் இந்த சமுதாயம் அடைந்த பாக்கியங்கள் நிறைய இருக்கிறது, இது மாதிரியான ஒரு நல்ல மனிதர் கிடைப்பாரா அப்படின்னு மக்கள் எல்லாம் அவரை வாயார மட்டுமல்ல உள்ளத்தினால் கூட அவரை புகழ்ந்து பாராட்டினார்கள். அவருடைய இறப்பிற்காக வேண்டி கண்ணீர் வடித்தார்கள். நான் மக்களுடைய மனோநிலையும் அவருடைய நாவுகளை பார்த்தேன். வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கம் கடமையாகிவிட்டது என்று சொன்னேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது இன்னொரு ஜனாசா சுமந்து செல்லப்பட்டது, அதை பார்த்து மக்கள் எல்லாம் கூட்டி பேசினார்கள். நல்ல வேளை போய் தொலைஞ்சாண்டா அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். இந்த உலகத்தில் இவர் வாழ்ந்த காலம் எல்லாம்
நமக்கு ஒரு நற்பலனும் கிடைக்கவில்லை. இவர் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்ததினாலே அல்லது இந்த தெருவுல இவர் வாழ்ந்ததினால தெரு மக்களுக்கோ அல்லது குடும்பத்திலே உள்ள மனைவி மக்களுக்கோ எந்த விதமான அறவே நலன்களே இல்லை. நல்ல வேலை அவர் போன பின்னாடி இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தா நம்ம தொலைஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய வார்த்தை வெளிப்பட்டது. எனவே மக்களுடைய மனோநிலைகளை பார்த்தேன், மக்கள் வெளிப்படுத்திய வார்த்தைகளை பார்த்தேன். நான் சொல்லுகிறேன், வஜபத் லஹுன்னார், அவருக்கு நரகம் கடமையாகிவிட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தோடு வாழ்ந்த ஒரு சஹாபிக்கு சுவர்க்கம் உண்டு என்று சுப செய்தி சொன்னார்கள். நற்குணம் இல்லாமல் மக்கள் எல்லாம் இகழுகிற வழியிலே மக்களுக்கு தொந்தரவாகவே வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு அவர் விடைபெற்று விட்டான்னு சொன்னால் அது ஒன்றே போதும் அவருடைய நரகத்தை தீர்மானம் செய்வதற்கு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களாக வாழ்பவர்கள் நற்குணத்தோடு வாழுங்கள், மக்களுடைய மனோநிலையினுடைய வெளிப்பாடுதான் அந்த வாயினுடைய வார்த்தைகளாக வெளிப்படுகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்கும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் அனைவர்களும் ஒவ்வொரு தனிநபருக்கும் உண்டான அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள். இறந்த பின்னால எத்துணை உள்ளங்களை சம்பாதித்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு ஒருத்தருடைய ஜனாசாவிலே அவருடைய பிரபலியத்துக்காக வேண்டி மட்டுமல்ல, அவருடைய நல்ல குணத்திற்காக வேண்டி நிறைய கூட்டம் இருக்கும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மையத்துல 40 நபர்கள் நின்று அந்த ஜனாசாவுக்காக வேண்டி தொழுகிறார்களோ, அல்லது சில ஹதீஸ்கள் எப்படி இருக்கிறது, எந்த ஒரு ஜனாசாவிற்கு 3 சப்புகள் அளவுக்கு தொழுகை நிலை நின்று அந்த மையத்திற்காக வேண்டி பிழைவூருக்கு தேடிவிட்டார்களோ அந்த ஜனாசா அந்த மையத்துக்கு உண்டான பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். எனவே இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற நேரத்தில் ஒரு 40 உள்ளங்களையாவது நாம் சம்பாதித்து விட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 உள்ளத்தை மட்டுமல்ல 1.25 லட்சம் உள்ளங்களை வென்றெடுத்து விட்டு சென்றார்கள். அந்த 1.25 லட்சம் உள்ளமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரிவிற்காக வேண்டி கண்ணீர் வடித்தார்கள், பதறி போனார்கள். இப்படிப்பட்ட நபி இறந்துட்டார்களா என்று அவர்கள் நம்பவே இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்ந்து நற்போதனைகளை மட்டுமல்ல நல்ல குணங்களை விதைத்து விட்டு தான் சென்றார் என்பதை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்திலே நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன எத்தனையோ தலைமைகளை பார்க்கிறோம். ஆனால் ஒரு பெரிய சமுதாயத்தை உருவாக்கி வைத்துவிட்டு அவர் நல்ல வேளை நான் மக்கள்கிட்ட போதிச்சுட்டேன் என்று அவருடைய குணம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு பெரிய லட்சக்கணக்கான மக்களை சம்பாதித்திருப்பார்கள், அல்லது ஒரு அரசியல் தலைவராக பரிணமித்திருப்பார்கள். ஆனால் மக்களிடத்தில் நற்போதனை செய்வது மாதிரி நடிப்பார்கள். வீட்டுக்குள்ளாலே வேறு மாதிரியான சிந்தனையை அவர் இருப்பார். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளொன்று புறமொன்று பேசுகிற செயல்படுகிற தலைவர் அல்ல. உள்ளத்துக்குள்ளாலே என்ன சொன்னார்களோ, நாவிலே எதை வெளிப்படுத்தினார்களோ அதே மாதிரியான வெளி உலகத்துடைய சோசியல் சர்வீஸ், பொதுமக்களுக்கு அவர்கள் செய்த சேவைகளும் பொதுமக்களோடு அவர்கள் நடந்து கொண்ட நற்குணமும் உயர்ந்ததாகவே இருந்தது என்பதை ஹதீசுகளிலே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறைக்குரிய சபையில அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சபையில முஸ்லிம்கள் மட்டுமல்ல, யகூதிகள் என்ற இஸ்ரவேலர்கள் சொல்கிறோமே, அந்த யூதர்களும் அந்த சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஒரு சபை. அது அப்ப உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வேளைகளிலே மக்களை வலதுபுறமாகவே பார்த்து பேசிக் கொண்டிருப்பார்கள். இடது பக்கத்தில் இருக்கிற சஹாபாக்கள் ஆசைப்பட்டு யார சொல்லா தங்களுடைய திருமுகத்தை எங்கள் பக்கம் கொஞ்சம் திருப்புங்களேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை. அரபியில சில வேளைகளில் டபுள் மீனிங் உள்ள வார்த்தை எல்லாம் இருக்கிறது, நம்ம தமிழ்ல சொல்றது மாதிரியாகவே. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சம் திரும்பி யார சொல்ல எங்க பக்கம் பார்த்து பேசுங்களேன், தங்களுடைய முகத்தை பார்ப்பதே எங்களுக்கு நன்மையானதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை பார்ப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருந்த வேளையில இந்த பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ராயினா, நாயகமே எங்க பக்கம் கொஞ்சம் திரும்புங்களேன் அப்படின்னு வேண்டிக் கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திரும்பினாங்க, இடது பக்கம் பார்த்து பேசிக் கொண்டே இருந்தார்கள். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சொன்னார்கள், ராயினா, நாயகமே எங்க பக்கம் பாருங்களேன் அப்படின்னாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிமிஷத்துக்கு நிமிஷம் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த திருமுகத்தை. அல்லாஹ்வுடைய இன்பமான முகம் அது, அல்லாஹ்வுடைய இறை தூதருடைய முகத்தை அல்லாஹ்வே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதினால்தான் மிஅராஜ் என்கிற உயர்ந்த சம்பவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அப்படின்னு வரலாறுகளை பார்க்கிறோம். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை பார்த்தாலே பசி எடுக்காது என்பது மட்டுமல்ல,
உயர்ந்த நற்காரியத்தை, உயர்ந்த நற்குணத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் யார் சொல்ல எங்க பக்கம் பாருங்க, எங்க பக்கம் பாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே அப்படி திருப்பி விடுவாங்க. இது ரொம்ப வசதியா போச்சு யூதர்களுக்கு. அந்த சபையிலே யூதர்களும் அமர்ந்திருந்தார்கள். அந்த அரபியில ராயினா என்பதற்கு இரட்டை அர்த்தம் தரக்கூடிய பதம் தான் அது. ராயினா என்று சொன்னால் எங்களை கவனியுங்கள், எங்க பக்கம் பாருங்க என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது ரிஆயத்துல் கனம். ராயில் கனம் என்கிற அரபி பதத்திற்கு ஆடு மேய்க்கிற இடையனே அப்படின்னு அர்த்தம். ஆடு மேய்ப்பது என்பது மோசமான வேலையெல்லாம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பித்து என் வரை உள்ள 1.25 லட்சம் நபிமார்கள், ஒரு சில அறிவிப்பின்படி 1,40,000 நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்தார், தீர்க்கதரிசி வந்தார். எல்லா நபிமார்களுமே ஆடு மேய்க்கிற வேலையை செஞ்சிருக்கிறாங்க. எதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய உயர்ந்த கிரேடு உள்ள உயர்ந்த நபியிடத்திலே ஆடு மேய்க்கிற பொறுப்பை அல்லாஹ் தந்தான் என்று சொன்னால், அந்த ஆடுதான் ஆட்டை தன் வசப்படுத்திட முடியும். ஒட்டகத்தை அவ்வளவு சீக்கிரம் வசப்படுத்த முடியாது. சில வேளைகள்ல நம்முடைய தலையை கவ்வி தூக்கி விட்டு என்கிறோம். ஒட்டகம் என்பது கொஞ்சம் கரடுமுரடான, அதை பராமரிப்பது என்பது லேசுப்பட்ட காரியம் அல்ல. எத்தனை பேருக்கு அரபு நாடுகளில் வேலைக்கு சென்றவர்கள், எனக்கு தெரிந்து எங்களுடைய உறவுக்கார ஒருத்தர் அரபு நாட்டு பாலைவனத்தில் வேலைக்கு சென்றார். ஒட்டகம் மேய்க்கிற பணிக்கு போட்டுட்டாங்கன்னு சொல்லி அவர் பட்ட அவஸ்தை கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, அப்படிலாம் நடந்திருக்கிறது. அப்ப ஒட்டகத்தை சீர்படுத்துவது என்பது, அதை தருத்திப்பு செய்வது என்பது ரொம்ப கடினமான பணி. அதே போன்று ஒட்டகம் அல்லது மாடு இருக்கிற இதெல்லாம் பராமரிக்கிறது என்பது ஒரு உதவிட்டுச்சுன்னு சொன்னா, எங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிலாம் கொஞ்சம் மாட்டு வியாபாரிங்கிறதுனால, சிறு வயசுக்கு நம்மளும் பால் மாடோடு வளர்ந்துருக்கிறதுனால அந்த மாட்டை பற்றி ஓரளவுக்கு நமக்கு தெரியுங்கிறதுனால சில வேளைகள்ல அது காலை வச்சு நம்ம காலம் பிரிச்சிடும், பெருவிரலுடைய நெகமெல்லாம் போயிடும். ஒரு உதவு விட்டுச்சுன்னு சொன்னா, நாங்கள் பள்ளுப்பட்டியில ஓதுற காலத்துல பெரிய அந்த பஸ் ஸ்டாண்ட் பள்ளியில பஸ் நிலையத்தில் ஒரு பள்ளிவாசல், அங்கே ஒரு பிலால் சாப் மோதினார் இருந்தார். அவருக்கு உதவு இவ்வளவு பெருசுல இருக்கும். நாங்க சிறுபிராயத்தை கேட்டா என்ன உங்களுக்கு இப்படி இருக்கிறதே, அவர் சொன்னால் நான் சிறுபிராயத்துல மாட்டுல போய் அதை பால் கறக்கிறதுக்காக இது ஒரு பணிக்காக நான் சென்றிருந்த வேளையிலே என்னை ஓங்கி உதைத்து தள்ளிவிட்டது, அதுல ஏற்பட்ட காயம் தான் இது அப்படின்னு சொல்லி பரிதாபமாக சொல்ல அந்த நிலைமையெல்லாம் இந்த ஜாபம் இருக்கிறது. அப்ப ஒட்டகத்தை நம்ம சீர்படுத்துவது என்பது, அதே மாதிரி மாடுகளோடு அதை சரி பண்ணுவது என்பது லேசான காரியம் என கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறது. ஆனால் இந்த ஆடு இருக்கிறதே மனிதரோடு ரொம்ப சீக்கிரமா அட்டாச் ஆகக்கூடிய ஒரு பொருள். எனவேதான் ஒரு ஆடு அந்த பக்கம் போகணும், அதை கொண்டாந்து சீரா கூட்டத்துல சேர்க்க வேண்டும். ஒரு ஆடு வேலியை தாண்டி அந்த பக்கத்துல போய் மேய்ச்சலுக்கு போய் செல்லும், அதை சரிபடுத்தி கொண்டாந்து இங்கே நிப்பாட்ட வேண்டும். எனவே இந்த சமுதாய பணியில ஈடுபட வேண்டும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நபிமார்களுக்கு அல்லாஹ் சொன்னால் நீங்கள் ஆடு மேயுங்கள். ஆடு என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் மேய்ச்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மேய்ச்சிருக்கிறாங்க. எல்லா நபிமார்களுமே ஆடு மேய்க்கிற பணியில் இருந்தார்கள் என்பதை ஹதீசுகளில் பார்க்கிறோம். நானும் தான் சில திருகங்களுக்காக வேண்டி ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தேன் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் சில வேளைகளில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிற அந்த சபையில யூதர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அவங்க கூப்பிட்டாங்க, நல்லதா போச்சு. இந்த ராயினாங்கிற வார்த்தைக்கு சஹாபாக்கள் எங்கள் பக்கம் திரும்பி பாருங்கள் என்கிற பொருளை தரக்கூடிய வகையில உள்ள வார்த்தையை சொல்றாங்க. அதே வார்த்தையை கேட்சி பண்ணி நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் அடிப்பதற்கு, கேலி பொருளாக ஆக்குவதற்கு நல்ல வார்த்தை கிடைத்து விட்டது என்று நினைத்து ராயினா ஆடு மேய்க்கிற இடையனேன்னு கூப்பிட்டாங்க. அவங்களுடைய உள்ளருத்தத்தை வெளி சஹாபாக்கள் மாறி உள்ள வார்த்தையை தான் அவங்க சொல்றாங்க. ஆனா மனசுல அவங்க நினைத்தது ஆடு மேய்க்கிற இடையனே அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரம் தாழ்த்தி பேசினார்கள். அல்லாஹ் உள்ளத்தை அறியக்கூடிய அல்லாஹ் தஆலா சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட சஹாபாக்களே, நீங்கள் நபியின் மீது உள்ள நேசத்தினால் பிரியத்தினாலே பெருமானார் குறித்து ராயினா திரும்பி பாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஆனா உட்கார்ந்து இருக்கிற சில விசைச்செடிகள் அவங்களுடைய உள்ளத்துல என்ன வார்த்தை சொல்லப்படுகிறேன்னு சொன்னால், ராயினான் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரம் தாழ்த்திய வார்த்தையிலே இரட்டை அர்த்தம் தரக்கூடிய, இதற்கு வேறு கொச்சையான அர்த்தம் தரக்கூடிய இன்னொரு பொருள்படுகிற வார்த்தையாகத்தான் இதை வெளிப்படுத்துறாங்க. அதனால இரட்டை அர்த்தம் இல்லாத நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு தருகிறேன், இனிமேல் ராயினான்னு சொல்லாதே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்ன வார்த்தை சூரத்துல் பக்ராவுடைய முதல் ஜூஸினுடைய கடைசி பகுதியை நீங்கள் பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட சஹாபாக்களே, லா தகூலு ராயினா, டபுள் மீனிங்ல உள்ள இரட்டை பொருள் வரும்படியான அந்த அர்த்தத்திலே உள்ள ராயினாங்கிற வார்த்தை இனிமேல் நபிக்கு முன்னாடி சொல்லவே கூடாது. வகூல் உந்துருனா, மாறாக ஒரே மீனிங்ல உள்ள
எங்கள் பக்கம் பாருங்கள் என்று அர்த்தம் தரக்கூடிய உந்துருனாங்கிற வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டான் என்பதை பார்க்கிறோம். எனவே நபியை கிண்டல் செய்து கேலி செய்த மக்களை கூட எதற்காக வேண்டி இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்துன்னு கேட்கவே இல்லை. இதுல பிளஸ் என்னன்னு சொன்னா, இப்போ இந்த மாதிரி அர்த்தத்துல என்ன கேலி பண்றீங்களா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்த பின்னால கூட அவர்களை கடிந்து கொண்டதாக வரலாறுகளிலும் பார்க்கவில்லை. பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. என்னுடைய இமேஜ் என்ன, நான் 1.25 லட்சம் நபிமார்களுக்கும் தலைவராக நான் இருக்கிறேன், என்னை பார்த்து எந்த மாதிரியான அர்த்தம் உள்ள வார்த்தை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களை பார்த்து ஒரு காலத்திலேயும் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தே தன்னுடைய பெருங்குணத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதை ஹதீஸுகளே பார்க்கிறோம். ஒரு மனிதர் வந்தார், ஏடாகுணமான மனிதர். அவர் யாரை பார்த்தாலும் கொஞ்சம் கிண்டல் கேலியுமா பேசுற மனிதர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேலி செய்வதற்காகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அனுமதி கேட்டுட்டு உள்ளே வந்தார். வந்தவர் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னார். அரபியில அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அஸ்ஸலா அந்த லாம் அலிஃப் லா அதை பயன்படுத்தினால்தான் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று அதுக்கு அர்த்தம். சலாம் சொல்லுவதை முழுமையாக சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. நம்மிலே சிலர்கள் அப்படி கையை மட்டும் தூக்கிடுவோம், பதிலுக்கு அவர் கையை தூக்குவார். நல்ல வேளை ஒரு விரலை மட்டும் தூக்காம போயிட்டாங்க, அதுக்கு அர்த்தமே வேற. சலாம் சொல்லுவது என்பது முழுமையாக வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும். நீங்க நல்லா இருக்கிறது நான் விரும்புறேன் அதுக்கு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய ஆஃபியத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உங்கள் மீது நிலவட்டுமாக என்று ஒருத்தர் வாழ்த்து சொல்வார் என்று சொன்னால் அவருக்கு வந்த முசீபத்துலாம் விலகி போயிடும், அவருக்கு ஏற்படவிருக்கிற ஆபத்துகளை அவரை விட்டு நீங்கி போய்விடும் என்பதனால்தான் அடிக்கடி நீங்க சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியிலே நல்ல வாழ்த்துக்களை அல்லாஹ்வுடைய கருணை மழை பொழிவதற்கு உங்களுடைய நாவுகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்கிற அந்த வார்த்தையை தான் மறுமொழியாக சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனா அந்த வந்திருந்த அந்த நபர் அவர் சொன்னார் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். அதற்கு அஸ்ஸலாம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சாந்தி என்று அர்த்தம். வந்தவர் சொன்னார் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது நாசம் ஏற்படுகின்றார். அந்த லாமலி லாமை விட்டு போட்டு அஸ்ஸலாமுங்கிற உள்ள லாவை விட்டு நீங்க சும்மா சொன்னார் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற பதம் ஏற்பட்டு உங்களுக்கு நாசம் என்கிற வார்த்தை ஏற்பட்டோம். அதற்கு மரணம் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அஸ்ஸலாம் என்று சொன்னால் மரணம் உண்டாகட்டும் என்று அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அவர் கொஞ்சம் மோசமான வார்த்தையை பயன்படுத்தினார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தாறுமாற கோபப்பட்டார். இளமையான வயசு, 20 வயசு கீழே உள்ளவங்க, என்னுடைய நபியை பார்த்து என்னுடைய கணவரை பார்த்து அல்லாஹ்வுடைய இறை தூதரை பார்த்து நீ இப்படி அஸ்ஸலாம் என்கிற வார்த்தை பயன்படுத்தலாம் என்று அப்படியே அந்த சின்ன சின்ன கடுகுகளை எப்படி எண்ணெயில போட்டா பொரிந்து தள்ளுமோ அது மாதிரி பொரிந்து தள்ளிவிட்டார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானப்படுத்தினார். ஆயிஷா ஏன் இப்படி வேகப்படுற அப்படின்னு அவர் போன பின்னால யார சொல்ல பின்ன உங்களை பார்த்து அவர் அஸ்ஸலாம் என்று சொல்கிறார், அதை நீங்க கவனிச்சீங்களான்னு கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதை நான் கவனிச்சேன், அவர் அஸ்ஸலாம் என்கிற வார்த்தை பயன்படுத்தவில்லை, அவர் அஸ்ஸாமு தான் சொல்லுகிறார் என்று எனக்கு புரிந்தது. நான் மறுமொழியாக என்ன சொன்னேன் கேட்டால் நானும் அஸ்ஸலாம் என்ற வார்த்தை சொல்லல, வலைக்கும் நீ சலாம் சொல்லியிருந்தால் உனக்கும் சலாம் கிடைக்கட்டும், வலைக்கும் நீ அஸ்ஸலாம் என்று சொன்னால் அது உனக்கே அது திரும்ப வரட்டும் என்று அவர் விட்ட பந்தை நான் அவர் மீதே விட்டறிந்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ அஸ்ஸலாம் என்று ஒழுங்கா சொல்லியிருந்தா உனக்கு அதே சலாம் கிடைக்கட்டுமாக, என் மீது நீ அஸ்ஸலாம் என்கிற வார்த்தை பயன்படுத்தியிருந்தால் வலைக்கும் என்கிற வார்த்தையை சொன்னால் மட்டும் போதுமானது, இவ்வளவு வேகப்பட வேண்டிய தேவையில்லை என்று தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சமாதானப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள், இன்ன அஸ்கல ஷைஇன் ஃபி மீசானில் அப்தி யௌமல் கியாமத்தி குலுகுன் ஹஸனுன். நாளை மறுமை கியாமத்து நாளிலே ஒவ்வொருத்தருடைய தராசிலே நன்மை தட்டையும் நன்மை தீமைகளை நிற்கும்படியான மீசான் தராசு இருக்கிற நம்ம செஞ்ச எல்லா காரியத்தையும் அல்லாஹ் தஆலா மறுமையிலே எடை போட்டு பார்த்து நன்மை கூடி இருக்கிறதா அல்லது தீமை மிகைச்சிருக்கிறதா அப்படின்னு அல்லாஹ் பார்ப்பான். இவர் தொழுகை கொண்டு போய் மீசான் தராசிலே வைக்கப்படும், அது பெரிய வெயிட்டாக இருக்காது. இவர் நோன்புகளை கொண்டு போய் மீசான் தராசுரை நன்மை தட்டிலே வைக்கப்படும், அது பெருசா வெயிட்டா இருக்காது. ஆனால் இவருடைய நற்குணத்தோடு வாழ்ந்தாரே
அதைத்தான் கொண்டு போய் வைக்கப்பட்ட பின்னாலே நன்மை தட்டு கீழே தாழ்ந்து நிற்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். எனவே மனிதர்களிடத்திலே நற்குணத்தோடு வாழ்ந்து நற்பண்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுக் கொடுத்தாலோ அவைகளை வாழ்க்கையிலே நாம் முழுமையாக பின்பற்றி நடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து சுன்னாக்களையும் அனைத்து சுன்னத்தான நடைமுறைகளையும் வாழ்க்கையிலே பின்பற்றி நற்குணம் என்ற உயர்ந்த குணத்தை எவ்வாறு பெருமானார் நம்ம கற்றுக் கொடுத்தாரோ வெறுமனே வாழ்க்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை மட்டும் படிப்பதற்காக வேண்டிய அல்ல, நாம் எடுத்து நடப்பதற்காகத்தான் என்கிற நல்ல போதனைகளை இந்த நேரத்தில் சொல்லி எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன் அடிப்படையில் நாம் செயல்படுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.